ஜாஸ்மின் பட்ஸை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான சென்டர் கிளிப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தாங்க எல்லா கம்பையும் கட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு ஒரு சென்டர் கிளிப்க்கு இத்தனை கம்புன்னு கேட்காதீங்க. ஸோ நிறைய சென்டர் கிளிப் செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த ஆர்டர்ஸ் பற்றியும் இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன். இது ஃபுல்லாகவே போலன் ஸ்மிச்சும் நம்ம வந்து நடுவில் மேக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப அழகான டிசைனு. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷினுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். சென்டர் கிளிப் தாங்க. எல்லா சென்டர் கிளிப்பையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சென்டர் கிளிப் என்ன சைஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது 7 சென்டிமீட்டர் சென்டர் கிளிப் தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு B7000 க்ளூ தான் பேஸாக நம்ம போட போகிறோம். E8000 யூஸ் பண்ணலாமான்னா தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. 2 கொஷினும் பண்ணுறீங்க. B7000 E8000 ரெண்டுமே ஒரே யூஸ் தான். பட் வந்து E8000 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது வந்து 48 ஹார்ஸ் ட்ரை ஆகுது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 40 ஹார்ஸ் ட்ரை ஆகுங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நான் காமிக்கிற மாதிரி அழகாக இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு வரலாங்க. ஸோ உங்கள் கொஷினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக என்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் சரிங்க, யூடியூப்பில் கீழே கமெண்ட்ஸில் இல்லை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது உங்களுக்கு எப்படிங்க சிஸ்டர் ஆர்டர் வருது, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானுமே ரொம்ப ஹை லெவலில் எனக்கு ஆர்டர்ஸாக வந்து குமியுதுன்னெலாம் நான் சொல்லவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு கிட்ஸை பார்த்துக்கணும், மெயின் எனக்கு அது மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானுமே வந்துட்டு என்னோடய ஹோம் எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபேமிலி, நாங்களும் வந்துட்டு ஒன்றா தான் இருக்கோம், கூட்டு குடும்பமாக இருக்கோம். ஸோ அதையும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும். அப்படி இருக்கக்குள்ளே என்னால் ஃபுல்லாக இந்த விஷயத்தில் உட்காந்து பண்ண முடியாதுங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஃபஸ்ட்டு ஒருத்தங்க இருந்தாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர். நேற்று கூட ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் டீமில் எத்தனை பேர், டீம் வந்து யார் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த கொஷினுக்கு ஆன்சராக வச்சுக்கோங்க. ஸோ 2 பேர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்கங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தங்க தான் இருந்தாங்க, அதை நான் 2 பேராக மாற்றிருக்கேன். இன்னும் நிறைய பேர் கொண்டு வரணும் தாங்க விடாமல் போராடிட்டுருக்கேன். எப்படிங்க சிஸ்டர் ட்ரிக்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, விடாமுயற்சி மட்டும்தான். இதை நிறையா என்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க. நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் ஸ்டாக்கு. அதாவது இப்போ எனக்கு ஆர்டர் வரல அப்படின்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு புது டிசைனை நான் கொடுப்பேன், நான் பண்ணி காமிப்பேங்க. அதை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுப்பேன். அது எனக்கு அப்போ ஆர்டர்ஸே வராது. என்னடா புது டிசைன் பண்ண ஒரு ஆர்டருமே வரல, ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்தும் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். பட் இது இப்போ தான் அதோட பலன் தெரியுதுங்க. ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு பலன் தெரியுது. அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து இப்போ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேர்னிங் தாங்க முக்கியம். நிறைய எவ்வளோ தூரம் நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஷைன் பண்ணலாங்க. அதே மாதிரி புதுசாக குந்தன்ஸு இது எல்லாமே மார்க்கெட்டில் வந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி நிறையா சர்ச் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நீட் ஃபினிஷிங் தாங்க நம்மளோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நானும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எனக்குமே வந்துட்டு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த ஃபினிஷிங், நீட் ஃபினிஷிங் அப்படியெல்லாம் வந்துட்டு சரியாக வராதுங்க. இது ஒவ்வொன்றுமே நான் கொண்டு வந்தது என்னோடய ப்ராக்டிஸால் மட்டும்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எனக்குமே ஆர்டர்ஸ் நிறையா வந்து குமியறதுலாம் கிடையாதுங்க. நான் வந்துட்டு எனக்கு வந்து என்னால் ஃபுல்லாக உட்கார முடியாதுன்றதுக்காக நான் 2 பேர்த்த வச்சு ஒர்க் பண்ணுறேங்க, அவ்வளோதான். நிறைய பேர் கேட்குறது பார்த்திங்கன்னா, நீங்கள் எனக்கு ஆர்டர்ஸ் தருவீங்களா, நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. நான் ஷாப்பெல்லாம் எதுவுமே வைக்கலாங்க. நான் கஸ்டமைஸ் மட்டும்தான் பண்ணுறேன். நான் வந்து ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ணணும். இல்லைன்னா வந்து அது ஸ்டாக் எனக்கு நின்றும். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணேன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறேங்க. ஸோ அது வரைக்கும் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய டெவலப் ஆகணும், அதுக்கான முயற்சிகள் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் எல்லாத்துக்குமே ஒர்க் கொடுக்கணுன்னு தான் ஆசை எனக்கு. அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவும் நிறைவேறும்னு நினைக்கிறேங்க. அதுக்கான ஒர்க்கை தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கலாம் நம்ம. சாரிங்க, பேசினதில் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வச்சுட்டு நடுவில் இருக்க கேப்க்கு ஃபெஃபிக்ரில் போட்டு அழகாக போலன்ஸை உள்ளார வச்சுருங்க, கட் பண்ணி நான் பண்ண மாதிரி. டோட்டலாக 10 கிளிப்ஸ் கேட்டிருந்தாங்க. 5 வந்து போலன்ஸ் வச்சும் 5 வந்து நார்மல் ஜாஸ்மின் சென்டர் கிளிப்பும் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இந்த ஜாஸ்மின் கிளிப்பு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.